பொதுவாகவே அந்த காலத்தில் ஒரு முறை இருக்குது. குழந்தை பிறந்த உடனே டக்குன்னு செடியை நட்டுருவா. செடியும் வளரும், குழந்தையும் வரும். அந்த செடி பட்டு போச்சுன்னா குழந்தைக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வரும்னு அர்த்தம். அந்த செடியை பார்த்து பார்த்து கவனிச்சுன்னு இருப்பாள். இப்பவும் சொல்கிறேன், ஜப்பானில் ஒரு செடி பட்டு போன செடி, அதாவது ஒரு செடியை ஆரோக்கியம் இல்லாத செடியை ஒரு ஆரோக்கிய செடிக்கிட்ட வச்சுருக்கா. இதை மானிட்டர் பண்ணுறாங்க. 2 செடிகளும் என்ன பண்ணுறதுன்னா பேசுறது. எப்படி பேசுறதுன்னா, இந்த செடி சொல்லுதான், நீ ஆரோக்கியமாக இரு, உன்னை பார்த்துக்கோ, உன்னை ஆரோக்கியமாக இரு, உன்னை கவனிச்சுக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுது. இது ஜப்பானில் இருக்கிறது. நம்மளுடைய டிவியில் நியூஸில் வந்த ஒரு செய்தி. இன்றைக்கும் அது யூடியூப்பில் இருக்குது. அப்போ ஒரு செடி ஒரு மனிதனை விட பாசத்தோட அன்போட இன்னொரு செடியை பார்த்து நிழலும் கொடுத்து அது சமயம் அன்பையும் பரிமாறிக்கிறது.